சென்னை பாஜக மாநில, மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தொடக்கம். தேர்தல் வியூகம், உட்கட்சி பிரச்சினை, பிரதமர் மோடி பயணம் குறித்து முக்கிய ஆலோசனை. சென்னையின் டி. நகரில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று தொடங்கியது. பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். மேலும் முன்னாள் மாநில தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். தேர்தல் பணிகள் குறித்து விரிவான ஆலோசனை. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைப்பு செய்வது, தேர்தல் பணிக்கான ஒருங்கிணைப்பு குழு அமைத்தல், சட்டமன்ற தொகுதி வாரியான வியூகம் வகுத்தல், 72 பேர் அடங்கிய தொகுதி பொறுப்பாளர்களின் செயல்பாடு. பாஜக சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 72 தொகுதி பொறுப்பாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உட்கட்சி பிரச்சினைகள் தீர்வு முயற்சி. கட்சிக்குள் நிலவி வரும் சில உட்கட்சி பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பது இந்த கூட்டத்தின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துவது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரதமர் மோடி பயணம் குறித்து ஆலோசனை. விரைவில் தமிழ்நாடு வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்திட்டம் மற்றும் அதனை அரசியல் ரீதியாக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான ஆலோசனைகளும் இடம்பெறுகின்றன. முக்கிய தலைவர்கள் பங்கேற்கவில்லை. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து விலகியுள்ள நிலையில் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதேபோல் உடல்நலக் குறைவு காரணமாக மூத்த தலைவர் எச். ராஜாவும் கலந்து கொள்ளவில்லை. மொத்தத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு பாஜக தமிழ்நாட்டில் தன்னுடைய அரசியல் வியூகத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவுகள் தமிழக அரசியல் நிலவரத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்குமா என்பது அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.